அதுவாடா யூஎஸ்ஐ வந்து போனதோ டொனால்ட் ட்ரம்ப் மண்டே நம்மளை ரொம்ப துன்புறுத்திட்டான்ல, அதனால் நம்ம திரும்பி சாரி கடைக்கு வந்திருக்கான். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து உனக்கு எங்கே போனால் அமெரிக்காவுக்கு போகிறோம் கைஸ். சரியா? யூஎஸ்ஐக்கு போகிறோம். பி போவோமா சி போவோமா ஏ போவோமா? நான் ஏ தான் போக போகிறேன். போடா. ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் நம்ம உள்ள போவோம், ஏக்குள்ளே போவோம். நான் தான் ஏக்குள்ளே தான் போவேன் எப்பவுமே, அப்போ தான் ஆசை இருக்கும். ஸோ கைஸ் நம்ம 3 பேர் தான் இருக்கோம். என்ன 3 பேர் நிறைய பேர் வாங்கடா, கொஞ்சம் நிறைய பேர் வாங்கடா. சரி ஓகே. பிளேயர் 6 பேர் வரணுமா கன்ஃபார்ம்? இன்னும் 3 பேர் இருந்தால் போதுமா? டைம் திரும்பி கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை இல்லையா? இல்லைடா சாரி ஆட்ட மாட்டேங்குது. ஒரு பொண்ணு வந்துருச்சு. இன்னொரு யார் வந்துருக்காண்ணா பொண்ணு, இன்னொரு பொண்ணு வந்துருச்சு. இன்னொரு பொண்ணு தான் போதும் முடிச்சிருச்சு. வந்துட்டாங்கடா அவ்வளோதான்டா. இன்னும் கொஞ்சம் இன்னும் வருவாங்க. எங்கே வருவாங்க சொல்லி உங்களுக்கு திரும்ப முடியல ஸ்க்ரீனை வேறு சாப்பிட்றேன். என்ன இருக்குடா? ஆமாம் ஃப்ளைட் ஏற்கனவே ஒன்று போகுது. இன்னொரு ஃப்ளைட் ஆமாம் கைஸ். சரி கைஸ் அப்புறம் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் என்னன்னு பார்ப்போம். சரி நான் எனக்கு நம்ப தான் தெரியும். புக்கை ஃப்ளைட் நீ தானே புக் பண்ண? பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணி என்ன கிளாஸ் புக் பண்ணியிருக்கேன்? பிஸ்னஸ் கிளாஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து ரெகுலர் இருக்குது. என்னோட வந்து 11B-யா எங்கே இருக்குது? 11B எங்கே இருக்குது? 13 இருக்குது. 11B காணுமே. எங்கடா காணும்? எனக்கு 11B-யா? 11B இல்லடா 12 11B சரி உட்காந்துட்டா. சீட் உட்காந்துட்டியா? நான் காட்டேன். இப்போ போய் சொல்கிறாங்கன்னா குட் மார்னிங் எவ்ரி ஒன் சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா குட் மார்னிங் எல்லாரும் சீட்டில் உட்காருங்க டக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் உட்காந்தாச்சு. அப்போ எனக்கு இது குச்சிடுறியா? போயிட்டு குச்சிடுறியா? அப்புறம் ஆனந்து வளர்க்குறோம். ஆகாயம் அந்த ஆகாயம் போலாக பறவை ஒன்று நதி கண்ணாடி பெற்று அது அவனுக்கு எதுவும் தெரியல. அவனுக்கு பக்கத்து சீட்டாக இருக்கும்டா. நம்பர் பார்க்க சொல்கிறா. டே பேச நம்பி இருக்க சீட்டை பாருங்க. சம்பிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. ஐசா என்ன அவனுக்கு தெரியலையே. உட்காந்துருந்தானா? வந்துருக்க மாட்டான்டா. பக்கா இருந்திருக்கும்ப்பா. இப்போ நீ இருந்துச்சுன்னா அவனுக்கு முடிஞ்சிடும். அவன் இருந்துச்சா உனக்கு முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறா? வீடியோ உட்காந்துட்டு அவனை போகிறதுல போகிறேன். அவரும் பார்த்தீங்களா கீழே உட்காரனால அவனுக்கு லேஸ் குறைஞ்சிச்சு. என் தம்பி இப்போ குசுமை பிடிச்ச வரலாம் பார்ப்பேன். அசுமா உட்காந்துருக்கேன் சேஃப்டியா. ஏன்னா போட்டு விளாடுறப்ப தம்பி குடிச்சு கீழே எடுத்து பிறந்துட்டாப்புல. பிளேட்ல தங்கிட்டுக்கிறோம். செகண்டரி என்னெல்லாம் தான் பார்த்து பிடிச்சி விட்டாப்புல. ஓகே ஹலோ பேசஞ்சர் சொல்கிறாங்க. எல்லா பேசஞ்சருக்கும் ரொம்ப இது நன்றி அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ க்ரூசிங் போக போகிறோம். ரொம்ப க்ரூயலாக போகுது. இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு எல்லாம் டக்குன்னு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போங்க, கொஞ்ச நேரத்தில் க்ரூஸ் போவோம். அங்கனக்குள்ளே கீழே ஒன்று சுத்தம் வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளைட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். இங்கே கக்கூஸ் இருக்குது. ஓகே இங்கே ஒருத்தன் இங்கே ஆமாம் என் தம்பி மட்டும் தான் அங்கே இருப்பேன். சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு இது இருக்குது. அது என்னன்னு தெரியல நமக்கு. இது வந்து பைனல் கேபினெட் தெரியும் கன்ஃபார்மாக. அதான் இருக்கும். நைட் ஆகிடுச்சு. இருட்டாகுதுரா. ஐயோ டக்குன்னு உட்காந்துடுறேன். ஐயோ ஓடுங்க அந்த ஆபத்தான என் தம்பியை என்ன நோக்கி வந்துட்டு இருக்கேன். சரி உட்காந்து சீட் தான் இருக்கு. எனக்கு வந்து விண்டோ சீட் ஆச்சு. கிட்டத்தட்ட விண்டோ சீட் தான். ப்ளீஸ் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் காமா இருங்க. இங்கே பவர் மட்டும் கட் ஆயிருச்சு. அதனால வந்து கொஞ்சம் எல்லாரும் காமா இருங்க. சிச்சுவேஷனை மட்டும் கொஞ்சம் காமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பேசாமல் ஓகேவா. அப்போ வந்து காமா இருங்க பவர். ஆனால் ஆமாம் எப்படி ஃப்ளைட்டில் இப்போ கரண்ட் போவோம்? ஃப்ளைட்டில் எப்படி கரண்ட் போவோம்? ஆகாயத்துலேருந்து நம்ம வேற கொடுத்து நம்ம கரண்ட் வச்சுருக்காங்க. என்னடா வெளியே ஏதோ ஒன்று வெளியே பாருங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது அங்கே? பேய் கைசி தம்பி மாதிரி இருக்கான். பையன் வருமா? என் தம்பி மாதிரி இருக்கான் கைசி மாதிரியே. ஓ மை காட், we are going to die. அதான் சாப்பிட நான் எவ்வளோ பேர் தெரியுமாடா? உட்காந்து போமா மழை போய் உட்காருவோம். என்ன பண்ணுவாங்க? என்ன காய் சாப்பிட மாட்டேன். இல்லை நம்ம ஓடிடுவோமா? அங்கே ஓடிடுவோம். ஓடு ஒரு உரிமை கொண்டு ஓடு. நான் உன்னை ஓடு வாய முடி. கேஜிட்டு வாய முடு. ஓகே போடுவோம் கைஸ். வாங்க ஓடுறா டே. ஐயோ என்ன இருக்க டே? ஐயோ ஓடுங்க ஓடு ஒரு உரிமை கொண்டு ஓடு உன்னை. ஐயோ ஓடுறாங்க இப்பல. அங்கே இருக்க நீங்கள் எங்கேயோ நிற்கிறேன். அவர் நம்ம அப்படி நிற்போமா? அப்படின்னு நம்ம எப்படி அங்கே நிற்கிறது?
காசு கமெண்ட் பண்ணுறீங்களா எனக்கு? டேய் ஏன் நான் அங்கேயே சேட்டியா பார்த்துல கெஞ்சி கேச்சிட்டு உடனே நான் சேட்டியாக இருக்கீங்க எங்கே இருக்குன்னு சாக மாட்டேங்க எங்கே சேட்டியாக நிற்கிற மாதிரி கீழே பாரு கீழே அப்படியே கீழே சீட்டுக்கு மேலே இல்லை சீட்டுக்கு கிட்ட ஒரு டிராயர் மாதிரி இருக்கும் ட்ரெஸ் வைப்பாங்களே அதுக்குள்ள நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் உனக்கு தெரியல நினைக்கிறேன் நான் புரியாது இங்கே என் போன பாரு அதில் பேர் ஏறணும்னு வச்சுக்கோங்க எப்படியே முடியுமானால தர்றாமடா ஃபுல்லாக ஒருத்தருக்கு மண்டை மாட்டிச்சு போய் ஒருத்தனுக்கு அங்கே லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கேன் ஒருத்தன் ஏய் சரி சரி ஆயிடுச்சு கை சொல்லிங்கண்ணா பெர்ஃபெக்ட் நாங்கள் வந்து இந்த இஷ்யூலாம் சரி பண்ணிட்டோம் பண்ணுறாங்க we are now attending உனக்கு லைஃப் பண்ணி போதா டேய் என்ன பார்க்கக்கூடாது கைஸ் அங்கே பாருங்க கைஸ் என் தம்பி காட்டுறேன் என் தம்பி சீட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு என் தம்பி சீட்டாக இருக்கா என் தம்பி சீட்டு உன் சீட்டு நம்பர் என்னடா போட்டிருக்கு 13 எஃப்டா 13G எஃப் இங்கே ஜியில் உட்கார முடியாது பாரு எப்படா உட்காடுறேன் அப்போ ஜியில் உட்கார முடியாதா உன் சீட்டில் உட்காந்துருக்காங்க பக்கில் இந்த பக்கை பாருங்க இந்த கேம் இது போட்டாங்க அப்போ பக்கு இது தேவை வெளியே வர முடியாது அது சேஃப்டியாக இவ்வளோ இருந்து நான் பக்கத்தில் நின்றுக்கு சாம பக்கம் வந்து நின்றுக்க சாம சேஃப்டியா பக்கத்து சீட்டு உட்காந்து அப்படியே நின்றுக்கா ஓகே அப்போ என்னன்னு தெரியல இப்போ நகரத்தில் என்ன சொல்லி தெரியல ஹலோ எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் எல்லா பசங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட கோ பைலட் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க இட் சீம் வி ஆர் கோயிங் டு த்ரூ ஏ தண்டர் ஸ்டோம் அதாச்சும் தண்டர் ஸ்டோம் மாதிரி தான் ஸோ வந்து ஒரு டர்புலன்ஸ் மாதிரி வருமா அப்போ டர்புலன்ஸு அதை சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லுடா ஏதாச்சு டே என்ன சொல்கிறேன் யோசிக்கிறேன் அனுபவம் சொல்கிறது எனக்கு சொல்ல மாட்டேன் வி வுட் லைக் டு ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ரிட்டர்ன் டு யுவர் சீட் அப்படின்னு சொல்கிறான் சீட் டக்கு உட்காந்து போய் உட்காந்து உட்காந்தா இருக்கானா என்னடா பக்குது அதை போய் நீ உட்கார முடியாது அப்படியே அதே இல்லை அப்படியே ஏன்டா நீ வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமில் வந்துட்டு இருக்கோம் அவனுக்கு அதுவும் ஆகாது அப்படியே கன்ஃபியூஷன் அவ்வளோ லைஃப் பண்ணியாதுடா அதுக்கடுத்து அவனுக்கு கைஃப் கிடையாது பாரு இதுக்கெடுத்தாலும் அதுக்கடுத்து கிடையாது தூக்கி போட்டுருச்சு அதுக்கடுத்து இதுக்கு மேலே தூக்கி போடல சுத்திட்டியா ஏய் அவ்வளோ எதுக்கு தூக்கி போடாதா வாடா இறங்க உதிரா ஜாக்கெட் அண்ட் என் கூட வா ஜாக்கெட் எடுத்துட்டு நான் எங்கே பார்த்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுவேன் சரியா இது பார்ப்போம் எடுத்துக்க எங்க சொல்லுங்க அப்படா இல்லடா அதை செத்துருவா அது போடாம வெயிட் பண்ணு என்ன சொல்றாங்கன்னா தண்ணிக்குள்ள குதிச்சா லைஃப் போடுன்றாங்க ஆனால் தண்ணிலாம் போட்டு நம்மளை காப்பாற்ற போறேன்றாங்க என்னடா சொல்றீங்க நீங்க என்ன ஃபுல் லைஃப் இருக்கு எப்படி ஸோ கேஸ் பார்ப்போமா கெட் ஏ லைஃப் ஜாக்கெட் பிஃபோர் த பிளேன் கிராசஸ் ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து போட்டுங்க சேஃப்டியாக தான் இருப்பீங்க இப்போ இந்த தடவை வந்து அதாவது ட்ரக்கி சார்ஜ் பண்ணா அவ்வளோ லைஃப் குறையாதாங்க கேட்டுக்கிறியா நல்லா நீ கேட்டுக்க இந்த லைஃப் வச்சுக்கா கிட்டத்தட்ட 30 செகண்ட் இருக்கலாம் நீ தண்ணிக்குள்ளேயே நான் சொன்னோன்னே என்னைய பாட்டா நல்லா பார்த்துக்க நான் எங்கிட்ட போகிறேன் நல்லா பார்த்து வா சரியா ஓகேவா டக்குன்னு வா என் கூட வா பாடுறா டேய் பாடுறா எங்கன்னு நான் கேட்காதா நிற்கிறேன் எல்லாம் நிற்கிறேன் எல்லாம் அங்கே போய் பார்ப்போம் போது நின்ட்டியா நின்றுக்கா இப்போ என்ன பண்ண ஜம்ப் பண்ணாமல் இருக்கு நான் சொல்ல முடிக்கிறேன் இங்கே நின்றுக்க அப்படி நின்றுக்க இங்கே போகிறோமாவே இப்போ அது நகரும்டா இப்போ வந்து இந்த விங்கு நகரும்டா சரியாடா நகர்றப்பன்னு எப்படின்னா அது நகர நீ அப்படியே லைட்ல நின்றுக்கிட்டே சரியா நகர் கீழே விழுந்துடாம சரியா செட்டு நின்றுக்கா ரொம்ப முன்னாடி போய் காலையில் நிற்காத நான் எங்கே நிற்கிறேன் நாங்கள் நின்றுக்கா என்ன சத்தம் அதுன்னு கேட்குறாங்க இப்போ காத்தடிக்கிறனால இப்போ தண்ணி போக போதாங்க இப்போ வந்து நீ சார்காண்டா அது கீழே ஊற்றுறாத ஏய் பக்கத்தில் நின்றுக்கடா நகர்றாதா இப்போ கேளு அது நகரும் அப்படிமே அது நம்மளை தள்ளி விட்டுட்டு போவோம் அப்படியே போச்சு நீ கீழே வந்துடாத கீழே தான் சொன்னல நீ ஏன்டா ஒழுங்கா அவனை பார்த்து சொன்னா ஒழுங்கா கேமை நாப்புறா போடுறது ஏற ஐயோ ஏற மாட்டான்டா அவன் டே எந்த
பாவிகளா என்னடா நீங்க பண்ணுறீங்க லைஃப் இருக்காது ஐயோ எந்திரா அவ்வளோதான் சொல்லிட்டு ஜெயிக்கணும் ஓகேவா இப்போ தம்பி போயிட்டா நம்ம மட்டும் தனியாக போய் சிங்கிளாக ஜெயிக்கணும் வாங்க ஓடுறா கரெக்டாக அப்படி சேஃப்டியா சார் நீ அதேமாதிரி நீ அவளே ஆண்டிட்டு லேசப் ஆடு நீ ஆட்டுக்கா ஓகே சார் இப்போ நம்ம அந்த ஐலாண்டு போக போகிறோம் இந்த ஐலாண்டு தான் போக போகிறோம் இப்போ நான் போய் தெரில எவ்வளோ பேர் நம்ம கூட வந்திருக்காங்க நம்ம ஏதாச்சும் முடிச்சோம் நான் கேமை ஏன்னா இந்த இதில் ஒரு பக் என்னன்னா இந்த பக்கால தான் இப்போ தோற்று போயிட்டாங்க தம்பி வேறு இந்த பக்கு வேறு கொஞ்சம் பண்ணால் சரி பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரே சீட்டை 2 பேர் எப்படி உட்கார முடியும் ஒரே சீட்டில் எப்படி உட்கார முடியும் அவங்க அது கூட தெரியாமங்க மடியில் உட்கார அப்படி தூக்கி போடுன்னு தெரியல தேவையில்லாமல் பக் இந்த ஒரு பக்கை மட்டும் ரிப்போர்ட் பண்ணணும் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்புறமா சரி இப்போதைக்கு பார்ப்போம் தான் அந்த கேம்ஸ் நல்லா தான் இருக்குது பார்க்க சீட்டை மட்டும் எவ்வளோ கம்மியாக வச்சிருக்கேன் சீட்டு தான் அவ்வளோ இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளோ நிறையா பேர் வராங்கன்னா வந்து சீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் வரல கொஞ்சம் பேர் தான் வந்துருக்காங்க சீட் ஆனாலும் நிறையா எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வைக்க வேண்டியது A1 A2 A3 ஏகப்பட்டது இருக்குது 11A இருக்குது 11C இருக்குது ஏகப்பட்டது இருக்குது நான் இப்போ 11Bயில் உட்காந்துருந்தேன்னா சட்டே உட்காந்துட்டு 11Bயில் உட்காந்துட்டு ஓகே இப்போ வந்து ரைட் வி நீட் டு ஃபைண்ட் ஃபுட் ரைட் நவ் அண்ட் பில்டி செட்டர்னு கூட சொல்கிறாங்க சரி நம்ம விட சொன்னால் தேர் மஸ்ட் பி சம் ஃபுட்டு இந்த ஃபாரஸ்ட் பண்ணுறாங்க சரி இந்த ஃபாரஸ்ட் ஃபுட்டு இருக்குமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் எப்படியும் என்ன சொல்கிறாங்க இப்போ ஐ வில் ஃபவுண்ட் சம் ஆப்பிள் ஃபார் அஸ் டு ஈட்டா சொன்னால் கண்டுபிடிச்சு தான் ஆப்பிள் நான் ஆப்பிள் தின்ன மாட்டேங்க கன்ஃபார்மாக ஆமாம் பொண்ணு டேக் கேர் ஆப்பிள் தின்னணுமா நான் தின்ன மாட்டேனா சிச்சி தின்னவே மாட்டேனா ஆமாம் தின்ன மாட்டேன் இன்வென்ட்டில் இருக்கான்னு பார்த்து தூக்கி போட்டுருவான் ஓகே அப்படி தூக்கி இன்வென்ட் வச்சுட்டேன் தூக்கி சேஃப்டியாக வச்சு ஓகே நான் வாட்டிருக்கேன் நம்ம சேஃப்டி கேஸ் ஓகேவா ஓகே வெயிட்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு என்னது வாட் அபவுட் த மான்ஸ்டர் விசா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மான்ஸ்டர் பார்த்தோம்ல அது இப்போ என்ன அது நம்ம எதுக்கு பார்த்தோம் அது ஏன் வந்துச்சு நம்மளே ஏன் இப்போ பார்த்துச்சு பார்த்தாச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மான்ஸ்டரை பற்றி ஓகே இப்போ நீ என்னடா நினைக்கிறேன் கேஜிடி மான்ஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறேன் அந்த பேக் அது பேக்கில் என்னடா இருந்துச்சு அந்த மண்டை எப்படி இருந்துச்சு அது பேக் எப்படி இருந்துச்சு பேக் பட்டெக்ஸ் அப்புறம் மண்டியில் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த கைஸ் அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் எனக்கு புரிய ஒன்றும் இல்லை விடுங்க எனக்கு ஒன்றும் வழங்கல சார் எனக்கு வழங்கல இந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது ஸோ இந்த கேம் அப்படியே ஜெயிக்கணும் சிங்கிள்ஸாக முடிக்கணும் ஒத்த ஈழ உலகம் மறந்து சொல்லிட்டு இருக்கு காணிங்க எனக்குல மான்ஸ்டர் யூசிங் ஏர்லைன் கொடுத்து அப்புறம் டிஸ்கஸ் அபவுட் த ஸ்ட்ரேஞ்சர் மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க டேய் போதும்டா பேசி முடிச்சோம்டா நீங்கள் வாயம் மூடுங்கடா டேய் பாவம்டா ஒத்தையில ஓடுறாங்க என்னடா கேவில் நின்றுருக்கேன் நான் கேவலாக நின்றுருக்கேன் இங்கே எங்கே நிற்கிறேன் பார்த்தியா கேவுக்குள்ளே போன்றாங்க நான் இங்கே தான் பேசிட்டு இருந்தேன் நான் கடா பிளேஸ் வந்து எனக்கு கண்டி நல்ல விட ஜஸ்ட் கைஸ் நான் தான் யூஸ் பண்ணுறது கேப்பை பார்த்து ஏற்கனவே அதோட புஸ்தகம் கைஸ் அப்பாடி ஐ திங்க் ஐ சா K1 ஆச்சு ஓ வெளியே வர எனக்கு நின்றுருக்கேன் ஒன்றுமோ ஐ விஷ் ஹேட் அண்ட் அம்பர்லான்றாங்க இது வந்து அம்பர்லா வந்து நம்மளால் தண்ணி நம்மளால் படாமல் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க கைஸ் அப்படி அதில் கைஸ் மழை நான் ஆசி மழை அப்படி இது தண்ணி விடாமல் சாவறான் எனக்கு சின்ன வயசுலாம் குடும்ப கரவனா என்ன குடும்பம் சொன்னாங்க குடும்பம் சொன்னா இது ஆமாம் தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறது சொல்லுங்க கேவ் முடிச்சு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லுது ஏதோ ஓபி மாதிரி நினைக்கிறேன் ஸோ அல்ட்ரா ஓபி கேஸ் இது வந்து அப்போ தான் நம்ம ஃபுல் லைட் பிரைட்னஸ் வச்சுக்குவோம் பிரைட்னஸ் ஆமாம் வச்சுக்குவோம் ஆஹா கைஸ் ஐயோ கைஸ் கைஸ் கூட பெரிய ஓபியாக இருக்குது இது ஐயோ ஜம்ப்பு 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 ஜம்ப்புன்னு சொல்லிட்டு ஆஹா இப்படி மேலே போகிறது ஓகே இல்லை கைஸ் என்ன சின்ன 20 செகண்ட் இருக்கே கைஸ் இப்போ எங்கிட்ட ஓடுறது ஐயோ என்னடா என்ன வழி இருக்குது எங்கிட்ட அங்கே வழி நிற்கும் வழி இல்லை
அப்போ எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே. இங்கிட்டு போகணுமோ? இங்கிட்டும் போக முடியல, பயமாக இருக்கு கைஸ். கல்லூரி குண்டு போய் கல்லூரிக்கு அப்படியே உடஞ்சி நோய்க்கு அப்படியே கீழே வந்துச்சுங்க. ஏமா வந்துச்சு நான் என்ன பண்ணுறேன்? டாக்டர் லைஃப் வயதாக இருக்குது. அதாவது உடனே வெட்டுக்கிட்டே பார்த்து தம்பி போடுவோமா? டோன்ட் கோ போமா? டோன்ட் கோ அப்படின்னு போட்டேன். ஓகேவா? டோன்ட் கோ இந்த நியர் ராக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இங்கே நிற்போம். ஓகேவா? எனக்கு பயமாக இருக்குது சார். கீழே வந்துச்சு என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த கேவ் மாதிரி மார்க்கமாக தான் இருக்குது. பாருங்க ஆடிக்கிட்டே இருக்குது. டிங்குடங்கு பார்த்தீங்களா? சொன்னேன்ல நான் கீழே விழுவோமோன்னு. உடஞ்சி பார்த்தீங்களா? அதான் திறமை வயசு எல்லாமே திறன். வா ஓகே பாருன்னு இருக்குது. வேறு ஆர்த்த ஃபாகியா ஈஸ்ல அந்த இடமே வந்து ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது. ஈஸ்னடா டே இருக்குங்க. ஆளுங்க காணுங்கடா என்ன சொல்கிறாங்க மாதிரி தெரில. ஓகே இப்போ வந்து இன்னொன்று நின்றுருக்கோம் நாங்கள். நான் வந்து தெரில, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஐ டோன்ட் நோ. ஓகேவா? ஓகே சுரேஷ் முடிச்சுடுவாங்க இந்த கேம். எப்படியா எனக்கு பயமாக இருக்க பத்தாதுக்கு அதனால தான் கொஞ்சம் லைட்டாக பயந்தாங்க நான் ஒத்துக்குவேன். லைட்டாக சிங்கிளாக வேறு இருக்குண்ணா. இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்ச் மீன்ஸ் யாருன்னு தெரியாது இவங்கெல்லாம். அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகேவா? ஐ ஃபீல் பீயிங் வாட்ச்டு அப்படின்றாங்க. நம்ம என்னத்தை பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. என்னத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா? ஏன் நம்ம பார்த்துட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அதுன்னு தெரியல எனக்கு. போங்கடா நீங்கள் போனோம் ரன். என்னடா டே ஓடுறா கை பிள்ளை. யோயோ யோயோ ஐயோ உள்ளையோ ஓடியோ 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 ஓடுங்க. அந்த ஆபத்தான மிருகம் நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இங்கேனா வந்துட்டு மேசு என்னடா மேசு இது வித்தியாசமாக இருக்குது. யோயோ ஓடுறா. இன்னும் 40 செகண்ட் வேகமாக போகணுமே. என்னடா போடுறது? இங்கே இருங்க மேலே வந்துட்டோம். என்னடா மேலே வந்துட்டு இன்னும் 30 செகண்ட் எங்கிட்டா ஓடுறது? ஐயோ ஓடுறா என்ன ஓட முடியல. ஐயோ மாப்பு வச்சுடா டாப்பு. வாட்டி இஸ் திஸ் இல்லை உதிக்கக்கூடாது கைஸ். நம்ம வெளியே நிற்போம். உங்க கூட எத்தனை பேர்? 4 பேர் இருக்காங்க. ஓகே இதெல்லாம் தப்பிச்சிட்டாங்களா? வாங்க இருங்க. நம்ம வந்து டீம் ஒர்க்கும் போடுவோமா? வாங்க போடுவோம். we need team work. ஓகேவா? டீம் ஒர்க். ஓகேவா? அதுதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதான் சொல்கிறேன். we need team work கைஸ். கன்ஃபார்மாக அதனால சொல்லிட்டேன். டீம் ஒர்க் சொல்லிட்டீங்க. we need team work கைஸ். டீம் ஒர்க். ஓகேவா? ஓகே பார்த்துருவாங்க. we need team work பேசிக்கி அங்கே சொல்லி தான் வரணும். அதான் சொல்லிட்டேன் எங்கள் அதை மாட்டேன். ஓகே இப்போ வந்து வேறு என்ன இருக்குது வந்துருக்கு வாங்க அப்படி மேலே இருவோமா? மேலே கீழேன்னு சொல்லிட்டு வந்தோம். அதான் எங்களுக்கு புதுசாக இன்னும் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா? நியூ கேவ் அப்படின்றாங்க. பார்த்தா போகுது ஏற்கனவே கவிச்சதா. ஓகே டேய் இப்படி வேறு சொல்லிட்டு டீம் ஒர்க் விட்டு ஓடுறா. டேய் வாடா அங்கிட்டு போதுடா. டேய் நோ டோன்ட் கோ போதுடா. டேய் வாடா கிட்டே கூட நான்சென்ஸ் கைஸ். வாங்க அப்படியே விட்டு போகிறீங்க. டேய் இங்கே போகாத. நோ டோன்ட் கோ போக மாட்டேன். கேட்க மாட்டேறாங்க. கேட்கணும்டா சொல்கிறது கேளுங்க. ஏன்டா? ஓகே சொன்னீங்கன்னா அப்புறம் வாங்க. இப்போ பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து ஹேங் ஆன் எல்லாம் நிப்பாட்டுங்க. வேர் இஸ் கிம்ஸ்லி நோனா என்னன்னு தெரியல. கிம்ஸ்லி நோனா யார் கைஸ்? ஆமாம் கைஸ் அந்த வண்டி ஆரஞ்சு வண்டி எங்க கைஸ்? ஒருவேளை அந்த மான்சை கிண்டா பண்ணியிருக்குமோ? அவனை என்ன பண்ணுறதுடா? டேய் எனக்கு கண்டுபிடிக்க தான் இங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இங்கிட்டு போய் ஏறுவோம். ஏய் வாங்கடா எங்கிட்ட ஏன் கூட நான் சென்ஸுங்களா சொன்னால் கேளுங்களா? இதாக்கும் வாங்கலான்னு சொல்லிட்டு வர மாட்டேறாங்க. நம்ம வாங்குவோம். எனக்கு தெரில கைஸ். நான் வந்து தெரில நம்ம கண்டுபிடிக்கிட்டே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிரும் கைஸ். வாங்க பார்த்துட்டு இருக்கேன். நான் தேடிட்டே இருக்கேன். அங்கே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லை நான் தேடுவேன். சொன்னால் கேட்கணும். சொல்கிறத கேட்காது என்னன்றது இருந்தாருங்க. ஆயல் கேமிங் தான் இருக்காம இருங்க. டே ஆயல் கேமிங் வாடா உடச்சுடுங்கடா. டேய் என்னடா நின்று பார்த்துட்டுடா வாங்கடா. ஓ ஃபைண்ட் கிம்ஸ்லினோட அதே மாதிரி அயன் கேமிங்டா. டேய் நீ அங்கே நிற்கிற கிம்ஸ்லினோனா யாரா அது? இருக்கானா என்ன கிம்ஸ்லினோ வச்சுருக்கேன். இல்லை அயன் கேமிங் தான் இருக்கான். ஒரு இபு கேமிங் இருக்கான். கிம்ஸ்லினோனா யாருனே தெரியல கைஸ். அது என்ன கைஸ் அது? ஃபைண்ட் கிம்ஸ் நீ நோனா பிஃபோர் இட் இஸ் டூ லேட் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? டேய் வாங்கடா அவனாச்சு ஒருத்தேன்.
ஒரு டூல்ஸ் பாக்ஸ் என்ன கைஸ் இது யார் விங்ஸ் இருக்குது ஃப்ளைட்டு உடஞ்சி போனது ஓகே அந்த நான் கண்டுபிடிச்சேன் அயன் கேமிங் கண்டுபிடிச்சேன் அவன் தான் கண்ணாப்பிருக்கேன் அவன் கண்டுபிடிச்சிட்டேன் டேய் வாங்கடா அவனா சொல்லிட்டேன் என்ன சொல்கிறான் புரியவே இல்லையே கைஸ் எனக்கு இது கேம் ஸ்டீடோனா அப்படி அவனுமே இல்லையே பிஃபோர் இட் இஸ் டூ லேட்னா என்ன வேர் இஸ் கேம் ஸ்டீடோனா என்னடா டேய் வாடா தம்பி வாடா தம்பி வாடா நீ ஏரியா எடுக்கப்படா இது நம்ம காலம் வாடா உடச்சு கொண்டு அதை ஒட்டி உடையிற ஐஃபோன் கேம் சொல்கிறா டேய் என்ன அனுப்பிச்சா அட பாவி டேய் கைஸ் கண்டுபிடிச்சது நானு கைஸ் அவன்றான் ஐயோ அப்பாடி ஸோ சேட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஜிபிடியை ஏமாத்திய ரோப்ளாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் கண்டுபிடிச்சது நானு கஷ்டப்பட்டு அயர் கேம் வச்சுலாம் கிழிச்சியாவே நான் தான் பார்த்தீங்களா வாசா கிட்ட ஃபீலா ஐ ஃபவுண்ட் எ டூல் விச் வாஸ் ஆன் த கோர்ஸ் வாசா கத்தா போடவே பாருங்க டான் 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 வாசா பார்த்தீங்களா கைஸ் தலபதி ஜி ஓ ஏய் டி அப்படின்னு வாசாங்க ஓகேவா இப்போ அவனை எங்கே கூப்பிட்றேன் டேய் நான் தான்டா இங்கே பாஸ் நீங்கள் ஏன்டா வேமா கூப்பிட்டீங்க நான் தான்டா இங்கே வாங்கடா டேய் ஓகே சொல்கிறாங்க நான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு சம்திங் தே ஆர் டெல்லிங் வேர் ஆர் கோயிங்கே தெரியல ஒன்றும் புரியலை ஸோ வாட் ஐ கேன் டூ ஓகேவா இப்போ நான் சொல்கிறேன்னா இருங்க இன்வென்ட்டில் அதான் அப்படியே தானே இருக்குது ஓகே இப்படி மாதம் இப்போ நம்ம மாட்டுக்கு எனக்கு என்ன நான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க த ஆப்பிள்ஸ் வி காட் ஏர்லியர் வேர் ராட்டன் அப்படின்றாங்க என்னது கெட்டு போனோம் அப்படி நான் சொன்னேன்ல அது தினவேலன் மாதிரி பார்த்தீங்களா திறமை எல்லாம் குட் திங் தட் நோ ஒன் ஆட் டேம் எப்படி சொன்னேன்ல டீம் ஒர்க் கைஸ் தேங்க் காட் சொல்லுவோமா தேங்க் காட் திங்க் கோடு ஓகேவா அதான் சார் ஆஹா ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப சூப்பர் இங்கிலீஷ் பேசணும்னு நினைப்பாங்க சொல்லுங்க டேய் தேங்க் காடு போடா இப்படிமா சொல்கிறாங்க ஒன்றும் புரியல இங்கிலீஷ் அப்படியே ஓகே சொல்லியிருப்போம் முடியுமா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறது வீடு கட்டணுமோ வீடு கட்டி கூரை கட்டின்னு சொல்லிட்டு என்னமோ கட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆளே காணோம் நம்ம ஸ்கூலில் இருக்கேன் ஒத்தையில உலகம் மறந்து போச்சு அப்படிதான் கைஸ் இருக்கு இப்போ எனக்கு இப்போ எங்கே போன எனக்கே தெரில இப்போ எங்கே பண்ணோம் ஓகே கைஸ் வி நீட் டு லைட்டிங் எ ஃபயர் கோல்ட் நான் பண்ணுறாங்க லெட் ஸ்பிளிட் அப் அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் நம்ம வந்து இப்போ ஃபயர் பண்ணணும் அதெல்லாம் தனித்தனியாக வாங்க டக்குன்னு மரத்தை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க மரம் இங்கே கிடைக்கும் இங்கே தான் கிடக்கும் பாருங்க கரெக்டாக நம்ம கலெக்ட் நம்ம மட்டும் ஜாலியாக நிற்போம் கண்டுபிடுறா என்னடா கண்டுபிடிக்க மாட்டேன் நம்ம கண்டுபிடிப்போம் இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன் நம்ம கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்தேன் லாக கண்டுபிடித்தேன் எங்க இருக்கு இந்த இருக்கு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிச்சேன் இன்னொன்று கண்டுபிடிச்சேன் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க நான் சிங்கிள் அங்கே சிங்க சுற்றுவோம் நாங்கள் ஐயமா கற்றுவோம் நம்ம மசாச்சு ஓகேவா அந்த குட் ஜாப் நவ் லெட் மீ லைட் இட் நெக்ஸ்ட் நெக்லஸ் வச்சுருக்கானா நெக்லஸ் வச்சு கலெக்ட் பண்ண போகிறானா என்ன சொல்கிறாங்க இன்னும் புரிய மாட்டேது டேய் லைஃப் வருமே லைஃப் நெட்டில் போனால் ஒத்தையா நின்று தான் லைஃப் பார்த்தீங்களா திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும் அவன் மேல் இழிக்கும் ஐயோ சாரி ப்ரோ லைட்டாக சாங் பண்ணுங்களாமா ப்ரோ இப்படி பண்ணுவேன் என்ன ப்ரோ நீங்கள் ஐயோ டேய் என்னை முடிச்சிட்டான் போச்சு லாஸ்ட் ஜஸ்ட் மிஸ் கைஸ் விடுகதையா இந்த வாழ்க்கை ஆனால் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நெவர் கிவ் அப் திரும்பி என் தம்பியை கூட்டு வந்து திரும்பி நான் முடிச்சுக்கணும் லாஸ்ட் நான் போகிறேன் பாருங்க ஜிங்கா அச்சா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்குச்சா ஜிங்கா ஜிங்கா அச்சா ஜிங்குச்சா ஜிங்கா ஜிங்கா அச்சா ஊருக்குள்ள வம்பு பண்ணுவா ஜிங்குச்சா ஜிங்கா ஜிங்கா அச்சா ஊருக்குள்ள சுகேஷ் பார்த்தீங்கன்னா தெரியும் என் தம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்தது பெருசு அது வந்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேட் சொன்னால் தம்பிக்கு வந்து 4 ஹெல்த் தான் இருக்குது
சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 50 ஹெல்த்து கீழே ஜம்ப் பண்ணுற கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெல்த் 15 எனக்கு போட்டிருக்கா கைஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால தப்பிச்சுமா அதனால் என் தம்பி பார்த்தீங்கன்னா ஹெச்பி பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது சரி ஹெல்த்திங்க எனக்கு வந்து காட்டு தான் தெரியும் உங்களுக்கு எனக்கு காட்டுறேன் அப்படியே தான் இந்த பார்த்தீங்கன்னா 49 இருக்கா என் தம்பி வந்து 2 தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து நல்லா உள்ள இருந்துட்டு அவனுக்கு சிம் பண்ணுற போகுது தெரியும் என் தம்பி வந்து பக்கில் அந்த அங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம எப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பே பார்த்தீங்கன்னா தெரியும் அதனே பார்த்துட்டு உடனே சொல்லுது கைஸ் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பயமாக இருக்குது எனக்கு வேறு என்ன போதே தெரியல ஸோ சேடு மாதிரி தான் இருக்கு எனக்கு வாட் ஆர் யூ டூயிங் டாடி போடா நான் தெரிஞ்சு பண்ணியா ஓகே ஓ மை காட் மேட் இட் வி மேட் இட்ன்றேன் அவன்கிட்ட சரி கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து அதே மாதிரி சீன் வந்திருக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ப் ஃபயர் இப்போ திரும்பி பண்ணிட்டாச்சு இப்போ நெருப்பு பற்ற வைக்க சொல்லுவான் அப்படியே பற்றாதோடனே இப்போ மரம் எப்படியோ விழுவோம் அது எங்கிட்ட இருந்து விழுகுன்றது எனக்கு தெரியாது அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றாங்க கைஸ் இப்போ ஸோ இப்போ மார்ச் வந்தாலும் எந்த ஓடணும்னு எனக்கே தெரியல கைஸ் எனக்கு பயமாக இருக்குது கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வி நீட் கைஸ் லைக் மட்டும் பண்ணுங்க கைஸ் ஓகேவா எனக்கு பயமாக இருக்குது கைஸ் கடவுளே காப்பாற்றி ஜெயிச்சிடணும் ஐயோ வந்துட்டு என்கிட்ட ஓட சொல்கிறானே எங்கிட்ட ஓடுறோம் இப்படியே அப்படியே ஓடுவோம் கைஸ் வாங்க கைஸ் இப்படியே ஓடுவோம் ஓணும் ஸ்ப்ரெட்டிங்ன்றேன் பாருங்க ஓடிக்கிட்டு நான் ஓடி வந்துட்டேன் மாதிரி தெரியும் டேய் நான் இங்கே நின்றுருக்கேன் சரியா இதான் சேஃப்டியாக எனக்கு தெரியுது அதனால் நான் இங்கேயே நின்றுட்டுருக்கேன்னா திஸ் ஃபயர் இஸ் சீரியஸ்லி கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எனக்கு வந்து 24 ஹெல்த் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் 24 தான் ஹெல்த்தாக இருக்குது இப்போ நம்ம ஜெயிச்சு வரணும் எப்படியாச்சு ஸோ வாங்க பக்கத்தில் போட்டுக்கிட்டு வரலாம் பார்ப்போம் கைஸ் நம்மளோட ஃபைட்டிங் கிளாஸ் தெரியுதா அதான் நம்ம ஃபைட்டு கிளாஸ் இருக்குது ஸோ இப்போ காலைல விடியுது சரியா நைட்டாக விடியுதா விடியுது ஓகேவா இப்போ நிலவு போய் சூரியன் எங்கேயிருந்து வரும்ல எங்கேயிருந்து வரும்னு தெரியல வரும் இப்போ எனக்கு ஒரு நாள் பயமாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சூரியன் வருது அங்கேருந்து வருது நான் அங்கிட்டிருந்து வருது ஓகேவா இப்போ வந்து எனக்கு என்ன எனக்கு சுத்தமாக தெரியல இப்போ எனக்கு என்ன தெரில நான் இங்கே சேஃப்டியாக நின்றுட்டு இருக்கேன் இது மேலே தான் நின்றுட்டு இருக்கேன் ஓகேயா நான் அங்கிட்ட தான் நம்ம நெருப்பு எரியுது அப்போ இது மேலே நெருப்பு எரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அது மெட்டல் சீட்டு மேபி இது மெட்டல் ஹீட் ஆகலாம் ஒரு வாய்ப்பு உருகாத அப்படிலாம் கேம் அவ்வளோ இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸ்ட்ரீட்ஸாக பயமாக இருக்குது எனக்கு என்னன்னே தெரில கைஸ் அப்படியே பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரில ஓகே திரும்பி கட்சின்னு ஸோ கைஸ் கட்சின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த நெருப்பு பிடிச்சதான் அங்கே திருப்பி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா தேர் இஸ் அ யாட்னா அது ஒரு போட்டு கைஸ் இந்த போட்டு ஓகே ஜம்ப் பண்ணுவோம் ஜம்ப் பண்ண தான் நம்ம பார்ப்பாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜம்ப் பண்ணுவோம் கைஸ் பயமாக கைஸ் எனக்கு உண்மையிலேயே ஏன்னா இப்போ இவ்வளோ வந்துட்டு நான் இது வந்து எனக்கு 6வது ட்ரை கைஸ் பண்ணி தெரியும் 6வது ட்ரை ஏகப்பட்ட பக் ஆகி கேமில் ஏகப்பட்ட இருந்துச்சு அதனால நான் இப்போ கஷ்டப்பட்டு விளாண்டுட்டு இருக்கேன் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்காண்டி ஜம்ப் பண்ண சொல்கிறேன் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஸோ இதே நம்மளாம் நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்றாங்க தான் பார்த்தீங்கன்னா தெரியுதா ஓகே வந்துட்டாங்க தே கான் நம்ம அவங்க வந்து நம்மளை பக்கத்தில் வர முடியாது சொல்கிறாங்க ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம கேம் முடிச்சிடும் அப்படியாச்சு கன்ஃபார்மாக டோன்ட் டச் திஸ் வாட்டர் இட் லுக்ஸ் கண்டாமினேட்டட் அடே வச்சாம் பாரு ஆப் எனக்கு இந்த வாட்டர் விட்டோம்னா லைஃப் குறைஞ்சிடுன்றாங்க ஸோ எனக்கு வேறு பயமாக இருக்குது கரெக்டாக ஜம்ப் பண்ணி அழகா அப்பாடா ஓகே ஐயோ போச்சு செட் ஆனால் கைஸ் கேம் நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா அந்த இதில் ஏறினா கேம் முடிச்சிடும் ஸோ அதான் கைஸ் கேம் முடிச்சது ஓகே நான் வேணா லாஸ்ட்டாக என்ன ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுத்து வீடியோவில் நான் காட்டுறேன் ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் சரி கைஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு தெரியும் தான் கைஸ் கேம் பிளே லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னா வசந்த் தமிழ் கேம்ஸ் பொருள் தான் பார்த்து எடுத்தேன் ஸோ அவர் எதுவும் காசு ட்ரீக்கும் கொடுக்க மாட்டார்னு ஒரு நம்பிக்கையில் தான் கொடுத்துட்ருக்கேன் நான் பார்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா நம்ம தான் இதுதான் கைஸ் கேம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நின்று சோஃபா நின்று இதில் ஏறணும்னு வச்சுக்கோனே இன்னும் ஜம்ப் பண்ணுவாங்க ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே இவ்வளோதான் கேஸ் கேம் பிளேவே இதில் ஏறனே முடிச்சு கேம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அதான் கேஸ் கேம் பிளே ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணி ஓகே பாய் டாட்டா